அக்காவை காணோம். எப்பவும் 7 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. இப்ப 8 மணி ஆச்சு, இன்னும் காணோமே. என்ன ஆச்சுன்னு தெரியல. மாமா கிட்ட போய் அக்கா இன்னும் வரலன்னு சொல்லலாமா? மாமா கிட்ட சொல்லிட வேண்டியதான். இந்தாங்கண்ணே. ஒன்னும் இல்ல. அதெல்லாம் ஒன்னும் இல்ல. உடம்புக்கெல்லாம் ஒன்னும் இல்ல, நல்லாதான் இருக்கு. மனசுதான் சரியில்லை தேனா. மில்லுல மிஷின்ல இருந்த டை காணாம போயிடுச்சு. அந்த டை இல்லனா மிஷினே ஓடாது. அதனால மொத்த வேலையும் பாதிக்கும். மாரி மேடம் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் வேற டை எதுவும் ரெடி பண்ண முடியல. தொழிலாளர்கள் எல்லாரையும் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லியாச்சு. காலையில ஆர்டர் முடிச்சு கொடுக்கலன்னா 500 கோடி ரூபாய்க்கு அபராதம் கட்டணும். ஃபாரினர்ஸ் கூட போட்ட கண்டிஷன் கான்ட்ராக்ட்ல மாரி மேடம் ஜெயிக்கணும்னு இந்த 1 மாசமா டே அண்ட் நைட் ரெஸ்டே எடுக்காம எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை பார்த்தது எல்லாமே வேஸ்டா போச்சு. அத நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாரி மேடம் ஜெயிக்கணும்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டோம். ஆனா கடைசி நேரத்துல இப்படி ஆயி போச்சு. விடியறதுக்குள்ள ஏதாவது ஒரு மேஜிக் நடந்தாதான் மாரி மேடம் ஜெயிக்க முடியும். அம்மா தாயே, நான் தினமும் உன்கிட்ட வேண்டதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். எனக்கு பேச்சு வரணும், காதை நல்லா கேட்கணும்னு தான் வேண்டிப்பேன். எனக்கு பேச்சும் வர வேண்டாம், காதும் கேட்க வேண்டாம் கடவுளே. மாரியக்கா ஜெயிக்கணும். மாரியக்காவோட நல்ல மனசுக்கு அவங்க தோத்து போக கூடாது கடவுளே. மாரியக்கா மாதிரி நல்லவங்க தோத்து போயிட்டா அது நீயே தோத்து போன மாதிரி. அதனால எப்படியாவது நீ மாரியக்காவை ஜெயிக்க வச்சிரு. எனக்கு பேச்சும் வர வேண்டாம், காதும் கேட்க வேண்டாம். மாரியக்கா ஜெயிச்சா அது ஒன்னே எனக்கு போதும். அதனால மாரியக்காவை எப்படியாவது ஜெயிக்க வை கடவுளே. உனக்கு பேச்சு வேண்டாம், காது கேட்க வேண்டாம், மாரி மேடம் ஜெயிச்சா போதும்னு வேண்டிக்கிட்டியா? எனக்கு வேண்டாம். நீ போய் சாப்பிட்டு படு. மாமா வந்துட்டாரா? சரி, நீ போய் சாப்பிட்டு படு. என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனியா?
அங்க என்ன கத்தியால குத்துன ரவுடிய பார்த்து பேசுனியா? அந்த ரவுடி என்ன சொன்னான்? நீங்க சொல்லிதான் வக்கீல குத்துனேன்னு எப்படியாவது என்ன வெளியில எடுங்கன்னு சொன்னானா? இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், உன்னை கத்தியால குத்த சொன்னது நான் இல்ல. நீ அனுப்பின ஆள கையும் களவுமா பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்க. இப்ப கூட நீ உண்மையை ஒத்துக்க மாட்டல? உண்மை என்னன்னு தெரியாம பேசாத ரஞ்சித். உன்னை கத்தியால குத்த ஆள் அனுப்புனது நான் இல்ல, தாரா மேடம். தாரா மேடம்? நான் மாரி மேடம்க்கு சப்போர்ட்டா இருக்கேன்னு என்ன பழி வாங்குறதுக்காக உன்னை கத்தியால குத்துறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணி அந்த பழிய என் மேல போட்டு நம்ம 2 பேரையும் பிரிச்சு பாக்கணும்னு பாக்குறதே தாரா மேடம் தான். ஓ. நீ மட்டும் லா படிச்சிருந்தேன்னு வெயி, மிகப்பெரிய வக்கீலா இருப்ப. இவ்வளவு அழகா நம்புற அளவுக்கு திறமையா பொய் சொல்றியே. என்ன நான் போய் சொல்றேனா? ஏற்கனவே தாரா மேடம் ஹோட்டல்ல வச்சு என்ன எப்படி பழி வாங்க பார்த்தாங்கன்னு உனக்கு தெரியும் தானே? அப்போ நீ தானே வந்து என்ன காப்பாத்துன? அன்னைக்கு நடந்தத மனசுல வச்சுக்கிட்டு இப்ப நடந்த சம்பவத்துல தாரா மேடத்தை இவ்ளோ அழகா உள்ள கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிருக்க. தாரா மேடம் உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சா ஹோட்டல்ல உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சா மாதிரி உன்னதானே கத்தியால குத்த சொல்லிருக்கணும். எதுக்காக என்ன குத்தணும்? நீ ஆளை வச்சு பண்ணிட்டு அந்த பழிய தாரா மேடம் மேல தூக்கி போட்டுட்டு தப்பிக்க பாக்குறியா? நான் தப்பிக்கலாம் பார்க்கல, உண்மையதான் சொல்றேன். கூடிய சீக்கிரம் நிரூபிச்சு காட்டுறேன். அதையும் பார்க்கலாம். எதுக்கு தெரியுமா இந்த கேலண்டர்? இந்த டேட் ஞாபகம் இருக்கா? டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டனா. இன்னையோட 10 நாள் ஆச்சு. நம்ம சட்டப்படி பிரிய போற நாளோட கவுண்டவுனை ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறதுக்காக தான் இந்த கேலண்டரை இங்க தொங்க விட்டுருக்கேன். இந்த வீட்ல நான் இருக்க போற இந்த 6 மாசத்தை, அதாவது 180 நாள், அத தினமும் மார்க் பண்ணிட்டு வர போறேன். இன்னும் 15 நாள்ல நமக்கு கவுன்சிலிங் இருக்கு. டேட்ல தான் கவுன்சிலிங் இருக்கு, ஞாபகம் வச்சுக்க. ரெடியா இரு. என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கல, கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணும். நான் ஒன்னும் அட்டெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லலையே, கவுன்சிலிங் வர தல. ஏய், சிஸ்டர், தோத்து போன மாரியோட மூஞ்சிய பார்க்கணும்னு நம்மளோட ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேற போகுது சிஸ்டர். அடக்கி வாசி, ஓவரா சந்தோஷப்பட்டு காட்டி கொடுத்துறாரு. சரிங்க. சூர்யா, எவ்வளவு நேரம் ஆச்சு? மாறி இன்னும் வீட்டுக்கு வரலையே. ஒரு ஃபோன் பண்ணி பாருப்பா. ஒருவேளை மாறி கோயிலுக்கு போயிருக்கலாம் தெரியுமா? பாருங்க, கோயிலுக்கு போயிருப்பாளாம்.
ஆமா அத்தை. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மாறி கோவிலுக்கு தான் போவா. எதுக்கும் ஒரு தடவை மாரிக்கு ஃபோன் பண்ணி பாருப்பா. ஆ சரி, நான் பண்றேன். மாமா, கார் சத்தம் கேக்குது, மாறி வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஆல் இந்தியா ரேடியோ அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. சிஸ்டர் பேஸ் தொங்கி போய் மாறி வரா, நல்லா பாருங்க. மாறி வா மாறி. அரவிந்தும் அம்மாவும் விஷயத்த சொன்னாங்க. டை காணாம போனதுனால மொத்த வேலையும் முடங்கி போச்சாமே. தொழிலாளர்கள் எல்லாம் வீட்டுக்கு போக சொல்லிட்டியாமே. ஆமாம்மா, நானும் யார் யார்கிட்டயோ டை கேட்டு பார்த்தேன். எங்கேயும் டை கிடைக்கல. டை இல்லாம மிஷின் ஓடாது. அதான் தொழிலாளர்கள் எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டேன். ஒரே அழுகாட்சி சீன் நல்லா இருக்குது. மெஷின்ல இருந்த டை எப்படி காணாம போச்சு? தெரியல ஹஸ்பண்ட் சார். புதுசா வேலைக்கு சேர்ந்த 2 பேர் மேல சந்தேகமா இருக்குன்னு மத்த தொழிலாளர்கள் சொன்னதுனால அந்த 2 பேரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருக்கோம். இப்ப என்ன பண்ணலாம் மாறி? அந்த ஆர்டர் முடிச்சு எப்படி டெலிவரி கொடுக்கறது? அதான் எனக்கும் என்ன பண்றதுன்னு ஒன்னும் தெரியல ஹஸ்பண்ட் சார். இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன். நான் சொன்னதை நீங்க யாராவது கேட்டீங்களா? ஃபைன் கட்டணுங்கிற ஃபாரின் கம்பெனியோட கண்டிஷனோட அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி கொடுத்திருக்கோம். நாளைக்கு டெலிவரி பண்ணலனா அக்ரிமெண்ட்ல அக்செப்ட் பண்ணபடி 500 கோடி ரூபாய் ஃபைன் கட்டியாகணும். ஏன் சிஸ்டர் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன சிஸ்டர் பண்ணுவாங்க? அது எப்படி சொல்ல முடியும்? கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு தானே மாறி கையெழுத்து போட்டு கொடுத்து ஆர்டர் ஓகே பண்ணா. இப்ப 500 கோடி கட்டலன்னா அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. இண்டஸ்ட்ரி முழுக்க தேவி குரூப் ஆஃப் கம்பெனியோட குட்வில் டேமேஜ் ஆகும். இப்படி ஏதாவது நடந்துட்டா என்ன பண்றதுன்னு தான் கையெழுத்து போடும்போதே நான் வேண்டான்னு சொன்னேன். ஆனா இவங்க தான் கேட்காம கையெழுத்து போட்டாங்க. கொஞ்சமாவது பிசினஸ பத்தின அறிவும் அனுபவமும் வேணும். அப்படி இல்லனா இதோ இப்படிதான் ஆகும். இதுக்குதான் இவள ஆபீஸ்க்கு அனுப்ப வேண்டாம், இவ மீட்டிங்ல கலந்துக்க வேண்டாம்னு நான் சொன்னேன். ஏன் பேச்சு கேட்காம நீ இவள அனுப்பி வச்சிய சூர்யா. இப்ப என்னாச்சு? 500 கோடி லாஸ். ஐயோடி. நான் ஏதோ மாறி பேர்ல இருக்கிற வெறுப்புல பேசுறேன். மாறி கண்டிப்பா ஜெயிப்பான்னு நீங்க எல்லாரும் சொன்னீங்களே, இப்ப என்ன சொல்றீங்க? ஜெயிக்கிறதுக்காக மாறி எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இப்ப நடந்ததுக்கும் மாரிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதுக்கு மாறி என்ன பண்ண முடியும்? அதானே, நல்ல கேளுங்க சூர்யா மாமா. மாறி ஜெயிக்க கூடாதுன்னு யாரோ சதியெல்லாம் பண்ணி டயட் தேடி இருக்காங்க. அதுக்கு மாறி என்ன பண்ண முடியும்? ஏய், நீ வாயை மூட மாட்ட? ஏன் புரியுடா, கம்முனு கடை. ஓகே சூர்யா, இதுக்கப்புறமா நம்ம கம்பெனியோட நிலைமை என்ன ஆகும்?
அத நீ கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. தேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட பேரு புகழ் எல்லாமே டவுன்ல போயிடும். மறுபடியும் அத பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும். இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்த பேரும் புகழும் இவளால ஒரேடியா போச்சே. நான் என்னோட ஆதங்கத்தை கொட்டி தீத்துட்டேன். இதுக்கு மேல உன் இஷ்டம் பா சூர்யா. போச்சு. மாரி, அம்மா பேசுனதையெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. கண்டிப்பா நீ ஜெயிப்ப, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமா மாரி, நீ ஜெயிக்க பிறந்தவ. உன்னால தேவி குரூப் ஆஃப் கம்பெனிக்கு பேரும் புகழும் கிடைக்குமே தவிர ஒரு நாள் கூட உன்னால தேவி அத்த பேருக்கு கலங்கமே ஏற்படாது. ஆமா மாரி, இது நாள் வரைக்கும் நீ எடுத்த காரியத்துல தோத்ததே கிடையாது. எப்பவும் போல இப்போ நீ கண்டிப்பா ஜெயிப்ப. ஆமா. ஆமா மாறி, என் மக மாறி தோக்கவே மாட்டா. தேவி அண்ணி உன்னை தோக்க விட மாட்டாங்க. நீ நம்பிக்கையோட இரு. தேவி அண்ணி உனக்கு வழிகாட்டுவாங்க. அண்ணி, உங்க மருமக நாளைக்கு தோத்து போய் நிக்க கூடாது. எப்படியாவது உங்க மருமகளை ஜெயிக்க வைங்க. மாரி, பிசினஸ்ல வெற்றியும் தோல்வியும் சகஜம் மாறி. ரெண்டுமே மாறி மாறி தான் வரும். சோ நீ மனசை போட்டு குழப்பிக்காத. ஜெயிக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் ஒண்ணு விடாம நீ பண்ணிக்கிட்டு தானே இருந்த. நீ முயற்சி பண்ணங்கிறத விட போராட்டன்னு சொல்லணும். நீ நடத்தின இந்த போராட்டம் நிச்சயமா உனக்கு வெற்றியை தரும். அந்த அபராத தொகை 500 கோடி பத்தி நீ கவலையப்படாத. பணம் தானே, போனா போகட்டும். அத நம்ம சமாளிச்சுக்கலாம். நீங்க என்னதான் சமாதானம் சொன்னாலும் இவ்ளோ கஷ்டப்பட்டும் எல்லாம் வேஸ்டா போச்சு ஹஸ்பண்ட் சார். நான் தோத்துட்டேனே. தேவி அம்மா பேர்ல இருக்கிற கம்பெனிக்கு வெளிநாட்டுல பேரும் புகழும் கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்டு ராத்திரி பகலா பாடுபட்டதெல்லாம் ஆழா போச்சு. இது ஒண்ணும் நிரந்தரம் இல்ல மாறி. இன்னைக்கு தோல்வி நாளைக்கு வெற்றியா மாறும். வெற்றி தோல்வியா மாறும். வெற்றி தோல்வி எதையும் மனசுல போட்டுக்காம உழைச்சுக்கிட்டே இருக்கணும். அது மட்டும்தான் மனுஷனோட வேலை. மாறி, குழந்தை முகத்தை பாரு. பாப்பாவோட சிரிப்பை பார்த்தா உன்னோட எல்லா கவலையும் பறந்து போயிடும். என்ன சிஸ்டர், ஏன் உம்முன்னு மூஞ்ச வச்சிருக்கீங்க? ஹாப்பியா ஃபேஸ மாத்துங்க. இது உங்க ரூம் சிஸ்டர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நாம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் சிஸ்டர். ஸ்மைல் ப்ளீஸ். ஆமா, இந்த நாள் என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. மாரியால கூட இந்த நாளை அவளால மறக்கவே முடியாது சிஸ்டர்.
இனிமே அந்த மாரிக்கு ஏது வாழ்க்கை. நாளையில இருந்து அவளோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடும். சிஸ்டர், இந்த ரூமுக்குள்ளார நாம எத்தனை நாள் புலம்பி இருப்போம். அதனால இந்த சந்தோஷத்தை கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும் சிஸ்டர். ரூமுக்குள்ள எல்லாம் அடைஞ்சு கிடக்க கூடாது. கொண்டாடலாம் சங்கரபாண்டி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்போ 99% ஜெயிச்சிருக்கோம். இன்னும் 1% தான் பேலன்ஸ் இருக்கு. நாளைக்கு அந்த ஃபாரின் கம்பெனிக்காரங்க மாறி முகத்துல காரி துப்புனதுக்கு அப்புறமா நாம இந்த சக்சஸ ஃபுல்லா என்ஜாய் பண்ண போறோம். ஓகே டன். சிஸ்டர், இன்னும் பல வைரங்களை வாங்கி மாட்டிட்டு ஹாப்பியா உட்காருங்க.